ஒரேடியா மொத்தமா பணம் சேர்த்து தான் தங்கம் வாங்கணுமா? என் கையில முழு காசு இல்லையே, என்னால 1 கிராம் கூட வாங்க முடியாதா அப்படின்னு யோசிச்சு கவலைப்படுறீங்களா? கவலைய விடுங்க. நீங்க வெறும் 500 மில்லிகிராம் காயின் வாங்குறதுல இருந்து கூட உங்க சேமிப்ப ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி சின்னதா யோசிச்சு நம்ம சித்ரா எப்படி 1 கிராம் கோல்ட் காயின் வாங்கினாங்கன்னு இந்த குட்டி கதையில பார்க்கலாமா? நம்மள பல இல்லத்தரசிகளுக்கும் தினமும் கூலி வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கும் தங்கம் வாங்கணுங்கிறது ஒரு பெரிய கனவா இருக்கு. ஆனா இந்த காலத்துல தங்கம் வாங்குறது என்ன அவ்ளோ சாதாரண விஷயமா? அதனாலேயே நம்மள பல பேரு தங்கம் வாங்குறத தள்ளி போட்டுட்டே வரோம். இந்த வீடியோல சித்ராவோட கதை மூலமா எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன தொகையை சேமிச்சு தங்கம் வாங்கலாம்னு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சித்ராவுக்கு எப்படியாவது 1 பவுண்ட் தங்கம் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஆனா அதுக்கான முழு பணமும் சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணா அதுக்குள்ள தங்கத்தோட விலை எகிறிடுது. இத நினைச்சு அவங்க ரொம்ப யோசிச்சாங்க. அப்பதான் அவங்க ஒரு சூப்பரான முடிவெடுத்தாங்க. அதாவது ஒரேடியா 8 கிராம் வாங்குறதுக்கு காசை சேர்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா காசு கிடைக்கும் போதெல்லாம் 1 கிராம் கோல்ட் காயினா வாங்கி வச்சிரலான்னு யோசிச்சாங்க. இந்த சின்ன யோசனை அவங்களோட பணத்தோட மதிப்பு குறையாம பாதுகாக்கவும் செஞ்சுது. சரி, இப்போ சித்ரா இந்த தங்கத்திற்கான கணக்க எப்படி ரொம்ப துல்லியமா புத்திசாலித்தனமா போட்டாங்கன்னு நாமளும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நாம எப்பவுமே ஒரு நிதி சார்ந்த விஷயத்த தொடங்குறதுக்கு முன்னாடி அதோட கணக்கு வழக்குகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போதான் நமக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா? இப்போதைக்கு 1 கிராம் 22 கேரட் தங்கத்தோட விலை தோராயமா 14,000 ரூபீஸ் இருக்கு. ஆனா தங்கம் விலை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. அதுவும் எதிர்காலத்துல தங்கம் வாங்கும்போது இதோட விலை இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம் இல்லையா? அதனால ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கட்டும்னு சித்ரா 1 கிராம் தங்கத்தோட விலைய தோராயமா 16,000 ரூபீஸ் அப்படின்னு ஒரு அதிகபட்ச மதிப்பா வச்சு கணக்கு பண்ணி பார்த்தாங்க. அதோட செய்கூலி மற்றும் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து எப்படி கணக்கு போட்டாங்கன்னா 1 கிராம் அடிப்படை விலை 16,000 ரூபீஸ், செய்கூலி தோராயமாக 2% ரூபீஸ் 320, கூடுதல் தொகை 16,320, ஜிஎஸ்டி 3% சுமார் 490 ரூபீஸ், மொத்த தொகை 16,810. இப்போ இந்த 16,810 ரூபாய எப்படி ரொம்ப சுலபமா மன அழுத்தமே இல்லாம சேமிக்கலாம்னு சித்ரா 2 சூப்பரான பிளான்களை யோசிச்சாங்க. இதில் உங்கள் சூழ்நிலைக்கு எது சௌகரியமோ அதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். திட்டம் 1. நீங்க தினமும் 50 ரூபாய் சேமிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். பார்க்க ரொம்ப சின்ன தொகை மாதிரி தான் தெரியும். ஆனா சிறுக சிறுக சேமித்தால் பெருங்கடல்னு சொல்வாங்களே, அதுபோல ஒரு மாசத்துக்கு இது 1,500 ரூபாய் வந்துடும். இப்படி தினமும் 50 ரூபாய நம்ம அன்றாட தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகளை குறைச்சு ஒதுக்கி வச்சு வந்தீங்கன்னா சுமார் 11 மாசத்துல உங்ககிட்ட 16,810 ரூபாய் சேர்ந்துரும். இந்த தொகை எதிர்காலத்துல தங்கம் விலை ஏறினா கூட 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே சரியான தொகையாக இருக்கும். திட்டம் 2. இதுவே உங்களால இன்னும் கொஞ்சம் வேகமா சேமிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா திட்டம் 2 ஃபாலோ பண்ணலாம். அதாவது தினமும் 100 ரூபாய் சேமிக்கிறது. இதன் மூலமா மாசத்துக்கு 3,000 ரூபாய் சேர்ந்துவிடும். இப்படி பண்ணலாம். ரொம்ப நீண்ட நாள் காத்திருக்க தேவையில்லை. வெறும் 5 முதல் 6 மாசத்திலேயே 1 கிராம் தங்கத்திற்கான முழு தொகையும் உங்க கையில இருக்கும். நம்ம நேயர் ஒருத்தர் கமெண்ட்ல, அக்கா 100 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் காயின்ஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. 100 மில்லிகிராம் காயின்ஸ் எல்லா இடத்துலயும் கிடைக்குமான்னு உறுதியா சொல்ல முடியாதுங்க. ஆனா 500 மில்லிகிராம் காயின்ஸ் கண்டிப்பா எல்லா பெரிய நகை கடைகள்லயும் கிடைக்கும். ஒருவேளை உங்களால ஒரேடியா 1 கிராம் வாங்க முடியலனா கூட கவலைப்படவே வேண்டாம். இந்த மாதிரி 500 mg அளவு காயின்களை வாங்குறதுல இருந்து கூட தாராளமா நீங்க சேமிப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பர்களே, இந்த 2 பிளான்ல நீங்க எந்த பிளானை தேர்ந்தெடுத்து தங்கத்தை சேமிக்க போறீங்க? அத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நகை வாங்கும்போது செய்கூலி மற்றும் சேதாரத்துக்காக உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வீணடிக்கிறீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். உங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். சித்ரா இப்போதைக்கு ஜுவல்லரி எடுக்கல, மாறாக காயினா எடுத்தாங்க. சித்ரா நகையா வாங்காம காயினா கோல்டு வாங்கினதால அவங்களுக்கு செய்கூலி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நம்மில் பலர் கடைகளில் நகை வாங்கும்போது செய்கூலி சேதாரம் என்று சொல்லி நம்ம காசுதான் தேவையில்லாம வேஸ்டா போகுது. உங்களுக்கு இப்போது விசேஷத்திற்கு நகை தேவைப்பட்டால் தாராளமாக எடுக்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை.
ஆனால் குழந்தைகளின் படிப்பு, எதிர்கால பாதுகாப்பு மற்றும் நீண்டகால சேமிப்பு என்று வரும்போது தங்க நாணயங்கள் வாங்குவதுதான் மிகச்சிறந்த வழி. தங்கம் வாங்கும் பலரும் செய்கூலி சேதாரத்திற்காக 10% முதல் 15% வரை அதிக கட்டணம் செலுத்துகிறார்கள். ஆனால் நாம் நகை விற்கும்போது அந்த தொகை நமக்கு திரும்ப கிடைப்பதே இல்லை. அது முற்றிலும் இழப்புதான். வருடத்திற்கு வருடம் டிசைன்கள் மாறுகின்றன, மேலும் சேதாரமும் அதிகரிக்கிறது. அதற்கு பதிலாக குழந்தைகளின் எதிர்கால பாதுகாப்பிற்கு தங்க நாணயங்களை சேமிப்பதுதான் மிகச்சிறந்த வழி. ஆக சித்ரா போடுற ஒவ்வொரு ரூபாயும் எந்தவித கழிவும் இல்லாம முழுசா தங்கத்துல முதலீடாகுது. இதுதாங்க இந்த சேலஞ்சோட மெயின் சீக்ரெட். நண்பர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்பவே குழந்தைகளோட கல்யாணத்துக்காக நகைகளை வாங்கி வைக்கலாமா, இல்ல காயினா சேமிக்கிறது தான் பெஸ்டா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சேமிக்கிற பணம் எப்படி வளருதுன்னு உங்களுக்கு கண் முன்னாடி தெரியணுமா? அப்ப இந்த சூப்பர் ட்ரிக்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்காக சித்ரா ஒரு சூப்பரான கோல்ட் ட்ராக்கர் மெத்தட ஃபாலோ பண்ணாங்க. இத பண்றது ரொம்ப சுலபந்தாங்க. ஒரு சாதாரண நோட்ல 100 கட்டங்கள் வரைஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க 50 ரூபாய் இல்லனா 100 ரூபாய் சேமிக்கும் போதும் ஒரு கட்டத்தை டிக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. பார்க்க இது ரொம்ப சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் நம்ம சேமிக்கும்போது ஒரு கட்டத்தை டிக் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். இந்த முறை மூலமா நம்ம சேமிப்பு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளருதுன்னு நம்மளாலேயே கண்காணிக்க முடியும். குறிப்பா இலக்கை நோக்கி முன்னேறுகிறோன்ற ஒரு நேர்மறையான எண்ணத்தை தரும். இந்த சின்ன சின்ன சேமிப்பு தான் எதிர்காலத்துல பெரிய மன அழுத்தமே இல்லாம தங்கம் வாங்க தேவையான தொகையை உருவாக்க ரொம்பவே உதவியா இருந்துச்சு. நண்பர்களே, உங்களுடைய சேமிப்பை கண்காணிக்க நீங்கள் என்ன மாதிரியான முறையை பயன்படுத்துகிறீர்கள்? இந்த கோல்டு ட்ராக்கர் முறையை நீங்கள் முயற்சிக்கப் போகிறீர்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே, தங்கம் வாங்குவதுங்கிறது வெறும் ஆடம்பரம் இல்லங்க. அது நம்ம குடும்பத்தோட அவசரகால பாதுகாப்பு. பாரம்பரியமாகவே தங்கம் என்பது குடும்பத்தின் பாதுகாப்பு அரணாகவும் அவசரகால நிதி தேவைகளுக்கும் பெரிதும் உதவுகிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய சேமிப்பும் எதிர்காலத்தில் நம் குடும்பத்திற்கு ஒரு பலமான நிதி அடித்தளத்தை அமைத்துத் தரும். சித்ராவைப் போல இந்த தீபாவளிக்குள் 1 கிராம் தங்கம் எடுக்கணும்னு ஆசைப்படுபவர்கள் தயக்கம், பயம், கவலை என அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு இன்றே இந்த 1 கிராம் சேலஞ்ச் மூலம் உங்களுடைய முதல் அடியை எடுத்து வையுங்கள். உங்களாலையும் கண்டிப்பா முடியும். தினசரி சிறு சேமிப்பு. ஒரு நாளைக்கு 50 ரூபாய் அல்லது உங்கள் வசதிக்கேற்ப ஒரு சிறிய தொகையை தனியாக ஒதுக்கி வையுங்கள். செலவுகளை குறைத்தல். அத்தியாவசியமற்ற செலவுகளை தவிர்த்து அந்த தொகையை தங்கத்தின் மீது முதலீடு செய்யத் தொடங்குங்கள். அசைக்க முடியாத தன்னம்பிக்கை. இலக்கு சிறியதாக இருந்தாலும் அதை நோக்கிய பயணம் உங்கள் எதிர்காலத்தை மிகவும் பாதுகாப்பானதாக மாற்றும். இந்த சேலஞ்ச் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டுவரும். சிறிய முதலீடுகள்தான் பிற்காலத்தில் பெரிய செல்வமாக உருவெடுக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த சேலஞ்ச யார் யாரெல்லாம் இன்னைக்கே ஆரம்பிக்க போறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் சொல்லுங்க. உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு வழிகாட்ட காத்திருக்கிறேன். அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. நான் உங்கள் தோழி ரேவதி.